ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபேமிலி டே அவுட் அதோடைய vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் இருக்கிற வித்யாரண்யபுரன்ற இடத்துல எங்கள் பெரியப்பா வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீட்டுடைய பேர் வந்து சிருஷ்டி. ஆக்சுவலி நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு. என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து தான் எங்களுக்கு எனக்கு பர்சனலாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய மாற்றிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட. ஸோ அவங்க வந்து ஒரு டீச்சர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஆர்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிளான்ஸ் வளர்க்குறது. அவங்க வந்து சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அப்படி தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் பண்ணுது. செடி வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இங்கே என்னென்னா கொசன்ட்டு இருக்காது. ஓரளவுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் இப்போ வீடு மாடிஃபை பண்ணும்போது எல்லாம் அவங்க செஞ்ச ஆர்ட் எல்லாமே வந்து இந்தமாதிரி வாலில் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க போன ஊர், இந்த யானைலாம் பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜா அந்த இடத்துல பேலஸில் இருக்கிற யானை அதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அழகாக வெளியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஊஞ்சலெல்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து எங்கள் பெரியம்மா தான் பண்ணது. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கெல்லாம் நிறைய பேர் பண்ணாலுமே அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு டப்பாக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஊருக்கு போனாலும் சரி, எங்கே ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தையோ வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இல்லைன்னா அதை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நிலன், என்னுடைய அண்ணாவுடைய பையனுடைய பேர். ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு ஆர்டிஸ்டிக்காக தான் இருக்கும். நிறைய பிளான்ஸ், க்ரீனரி, ஆர்டிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும். மேலே இன்னொரு வீடு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ நாள் அது ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ வாடகைக்கு ஆள் விட்டுட்டாங்க. அதனால் மேலே போய் கவர் பண்ண முடியல. பட் கீழே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அங்கங்கே லிமிட்டடான செடிகள், அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஆர்ட், இதெல்லாம் பீச்லேருந்து கலெக்ட் பண்ணி வந்த அந்த ஷெல்ஸ் அதெல்லாம் வந்து வால்லே அவங்க வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து எங்கள் பெரியம்மா தான் பண்ணது. இந்த வுட்டில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி இதை வந்து இப்படி வெளியில் மாட்டியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குதிரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இது இவங்க வீட்டில் எப்போவுமே அந்த குதிரையுடைய ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வாலில் போட்டிருக்கிறது வந்து ஈஜிப்டுடைய அந்த கல்ச்சர். இவங்க ஈஜிப்ட் போனப்போ அந்த கல்ச்சர் வந்து அங்கே பார்த்துட்டு அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணி இந்த வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னும் மாடியிலலாம் நிறைய வந்து கல்ச்சர் வேறு ஊருக்கு போகணுடைய அந்த ஆர்ட்டெல்லாம் மாடியில் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாடியில் போக முடியல. ஸோ என்ட்ரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மினிமமான செடி, மினிமமான ஆர்ட், எதுவுமே வந்து க்ளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக ஆர்கனைஸ்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதுவே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வச்சுருந்தாலும் உள்ளே என்ட்ரானாலும் நிறைய குப்பை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது. அவங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஒரு குட்டி லெவலான கார்டனிங்கை வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் சின்னமாக தான். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அவங்களால அவ்வளோ பார்க்க முடியறதில்ல அப்படின்ட்டு மினிமமான குட்டியாக சின்னமாக வீட்டுக்கு பின்னாடியே இந்த மாதிரி ஒரு இடத்துல மற்ற பிளான்ஸ் எல்லாம், ரோஸ் செடி, பூ, அது இந்த மாதிரி வாழை மரம் அப்படியெல்லாம் வந்து மினிமமான செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே நீட்டாக இருக்கும். ஏன்னா இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால, தரையில் இருக்கிறதுனால ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அது பாட்டுக்கு தனியாக இருக்குது. ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் பெரியம்மா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகாக அதை ஃப்ரேம் பண்ணி நீட்டாக ஹாலில் மாட்டி வைப்பாங்க. சின்ன சின்ன பாட் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே. இந்த மொனாலிசா கூட அவங்க தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணி அழகாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஹாலில் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். அழகாக, அதாவது பெயிண்ட் பண்ணாலுமே உள்ளுக்குள்ளே போட்டு வைக்காமல் அதை நீட்டாக ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன பொருட்கள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த யானை மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பார்க்குற எல்லா விதமான இந்த ஆர்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணுது. ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருக்கும். அதை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. நீங்கள் கேட்கலாம், என்னடா ஃபேமிலி டே அவுட் சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி காமிச்சிட்ருக்க அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து கிளம்பி எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து சேர்ந்து நாங்கள் எங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சேர்ந்து வெளியில் போக போகிறோம்.
ஸோ அதோடைய ஒரு vlog தான் இது. என்னென்னா இவங்க வீட்டில் வந்து எல்லாமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு vlog. அதாவது டே அவுட்டுக்கு முன்னாடி பசங்க வந்து பியானோ வந்து வாசிச்சிட்ருக்காங்க. என்ன வாசிக்கிறாங்களேன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள்லாம் கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்னே பிரியாணி ஹவுஸ். எலங்கால இருக்கிற தொன்னே பிரியாணி ஹவுஸ்க்கு தான் நாங்கள்லாம் சாப்பிட வந்திருக்கோம். ஏ ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து டே அவுட் வந்திருக்கோம். லன்ச் சாப்பிட்றதுக்காக சிக்கப்பட்டி தொன்னே பிரியாணி. யூஸ்வலாக பெங்களூரில் வந்து தொன்னே பிரியாணின்னா ரொம்ப ஃபேமஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லுவேன். சில இடத்துல நல்லாயிருக்கும், சில இடத்துல நல்லா இருக்காது. எங்கள் பெரியப்பா வந்து அடிக்கடி அவங்க இங்கே வர்றதுனால எங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ நான் இது வரைக்கும் அவ்வளோவா தொன்னே பிரியாணி நான் ட்ரை பண்ணதில்லை. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எலங்கால இருக்கிறதுக்கு. நல்ல ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோட்டலோடைய ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீட்டாக க்ளீனாக சின்னதாக இருந்தாலுமே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 2 சிக்கன் பிரியாணி, 2 மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு செட்டிநாடு இல்லை சாரி ஏதோ ஒரு அந்த சிக்கன் பேர் எனக்கு மறந்துடுச்சு. சிக்கன் மசாலா ஒன்று, சிக்கன் கபாப் இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சடனாக பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தோணுன்னா புளி சோறில் வந்து முட்டை வச்சு கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் இதுதான் தொன்னே பிரியாணின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லிட்டு ஒரு சிக்கன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் கபாப். ஓவராலாக இந்த தொன்னே பிரியாணி நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் புளி சோறில் முட்டையும் கறியும் வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக இந்த கோலி சோடா கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஓவராலாக இந்த தொன்னே பிரியாணி வந்து அவ்வளோ சொல்கிற மாதிரி க்ரேட்டாக இருந்தில்ல. ஏன்னா ஸ்பைஸியாகவே இருந்தில்ல. பிரியாணினா கொஞ்சம் ஸ்பைஸி இருக்கணும். அந்தளவுக்கு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தில்ல. ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்டுட்டு எதிர்க்கும் வந்து ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. ஆளாளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி கோனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து நாங்கள் இந்த டே அவுட்டை வந்து நாங்கள் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஐஸ்கிரீம்ஸ் ஆளாளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அண்ணா வேறு ஒரு இடத்துல இருக்கார். அவங்களையும் போய் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு அவங்க வீட்லேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் அங்கேருந்து ஃபைனலாக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஷார்ட் ஒரு சின்ன குட்டியான ஃபேமிலி டே அவுட். நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக எங்கள் பெரியப்பா பெரியம்மா நாங்கள் விசிட் பண்ணுவோம். அவங்க ஊரில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் ஆஸ்திரேலியா போயிட்டு அவங்கள பார்க்க முடியாது 2 இயர்ஸ் கிட்ட. ஸோ இந்த வாட்டி அவங்க ஊருக்கு போகிற டைமில் நாங்களும் கரெக்டான டைமில் போய் பார்த்துட்டு எங்களுடைய ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.